மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றும் வழமை போலவே நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியினை தொடரப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த போகின்ற விடயம் காணாமல் போய் 2 வருடங்களாகுகின்ற மலேசிய விமானம் MH370 பற்றியதாகத்தான் இருக்கப் போகிறது. குறித்த விமானம் காணாமல் போய் 2 ஆண்டுகளாகி இருக்கின்ற நிலையில் விமானம் தொடர்பான உறுதியான முடிவுகள் எதுவும் நம்பக்கூடிய தன்மையோடு இதுவரையில் வெளியாகவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இந்த கேள்வியை இந்த அண்மையிலே இந்த புளூட்டோவிற்கான விண்வெளி பயணத்துடன் ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். ஏனென்றால் இந்த 9 ஆண்டுகளுக்கு பின் ஒரு விண்கலம் 10,000 மைல்களை கடந்து இந்த பயணிக்கும், பல மில்லியன் மைல்களை கடந்து பயணிக்கும் என்பதற்கேற்ப அதன் வேக கணிப்பீடுகளில் மாற்றத்தை கணித்து அது இன்ன தேதியில் புளூட்டோவை அண்மித்து படமெடுக்கும் என்று கணித்து அதனை சாத்தியமாக்கக்கூடிய இன்றைய நவீன இந்த தொழில்நுட்ப உலகால் எவ்வாறு இவ்வாறான ஒரு பெரிய விமானத்தையோ அல்லது அதன் மில்லியன் கணக்கான பாகங்களில் ஒன்றை தவிர வேறு எதையுமோ கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்வி யதார்த்தமானது. உண்மையிலேயே உங்களுடைய கேள்வியில் தங்கியிருந்த அந்த தங்கின்ற பொருள் உண்மையானது. அதிலும் இந்த பல செய்முறை கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ள உலகம் எவ்வாறு இந்த விமானத்தின் இழப்பை, இந்த தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கும் இந்த நூற்றாண்டை தவறவிட்டது என்ற கேள்வி இதற்கு மேலும். ஆனால் யதார்த்தம் அப்படியானது. இந்த பூமி பந்தின் அதிசயமோ அல்லது ஆழ நீளமோ அளவிட முடியாதவை. அதிலும் இந்த குறிப்பாக பூமி பந்தின் இந்த மொத்த பரப்பில் 71% நீராலானது. அதாவது 1400 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் நீர்ப்பரப்பு. எனவே இந்த எமது கணிப்பீடுகளுக்கு மாறாகவும் இந்த உலகம் பயணித்துக் கொண்டே இருக்கும். அதனில் நாங்கள் கண்டுபிடிக்காத விடயங்கள் என்றைக்குமே இருந்து கொண்டுதான் இருக்க போகின்றது என்பதற்கான நிகழ்கால உதாரணமாக இந்த விமானத்தின் மறைவு இருக்க போகின்றது என்பதையே இதற்கான விளக்கமாக சொல்ல முடியும். அண்மையிலே ஒரு கடற்கரையில் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் போன ஒரு கப்பலின் தளம் அல்லது அடிப்பாகம் ஒதுங்கி இருந்தது. அது போன்ற ஒரு நிகழ்வாக என்றோ ஒரு நாள் இது கண்டுபிடிக்கப்படலாம் என்கின்ற ஒரு அவல நிலையை இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. இந்த விமானம் கண்டுபிடிக்கப்படாமல் மர்மமாக மறைந்து போகலாம் என்கின்ற ஒரு அனுமானத்தை 2 வருடங்களுக்கு முன்னர் நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சி ஒன்றிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். எதன் அடிப்படையில் நீங்க இந்த எதிர்ப்பு குரலை முன்வைத்திருந்தீர்கள்? இதற்கான காரணம் இது இந்த கடலில் காணாமல் போயிருக்கலாம் என்றது உறுதிப்படுத்தப்பட்ட பின்பே நாங்கள் அவ்வாறான ஒரு முடிவை எட்டியிருந்தோம். இந்த விமானம் பறந்த திசை, அதன் போக்குகள் என்பன அது கடற்பரப்பிலேயே காணாமல் போயிருக்கலாம் என்ற முடிவை அடைந்த போது இந்த இந்து சமுத்திரத்தின் குணாதிசயங்களை ஆராய்ந்த பொழுது அல்லது பார்வைக்கு உட்படுத்திய போது புலப்பட்ட விடயம் என்னவென்றால், அந்த விமானம் வீழ்ந்த பகுதியாக இருக்கும் என கருதப்படுகின்ற கடல் ஒரு மாநில சஞ்சாரத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த 74 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டது இந்த இந்து சமுத்திரம். இது ஒரு சிறிய அளவல்ல. அதிலும் இந்த கடலில் ஆழம் அதிகமான பகுதிகளாக 6-7 கிலோமீட்டர் ஆழம் உள்ள பகுதிகள் கூட இருக்கின்றன. இந்த பல மலைகளும் எரிமலைகளும் நிறைந்த ஒரு இருண்ட கடற்கண்டமே இந்த விமானம் விழுந்ததாக அறிவிக்கப்பட்ட பகுதி இருந்தது. இது யாரும் பயணிக்காத ஒரு பகுதி. குறிப்பாக கப்பல்கள் கூட நாடுகளை அண்டிய கடற்கரையினூடாகவே பயணிக்கும் என்றால் ஆபத்தின் பொழுது அவை கரையை அண்டுவதற்காக. எனவே இந்த விமானத்தின் சிதைவுகள் மிதக்காதவரை எந்த ஒரு உண்மையும் கண்டுபிடிக்கப்பட முடியாது என்பதும், சிதைவுகள் கூட இந்த மிதக்கின்ற பகுதிகள் இந்த சம்பவம் இடம்பெற இப்பொழுது உதாரணமாக ஒரு விமானத்தின் சிதைவு மிதந்தது, இந்த கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது சம்பவ இடத்திற்கு எதிர்ச்சியானது. எனவே இந்த சம்பவம் என்பது இனி பாகங்கள் இருக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய இடத்தில் தான் நடந்திருக்கும் என்று கருதப்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏனென்றால் இந்த அலைவீச்சு காரணமாக அந்த பாகங்கள், மிதக்கின்ற பாகங்கள் கூட எத்தனையோ 1000 மைல்களை கடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதை விட இந்த தேடுகின்ற பிரதேசத்தில் அண்மையில் அந்த தேடலில் ஈடுபட்ட ஒரு சோனார் கருவி கூட கீழே உள்ள, அதாவது கடலுக்குள் அவர்கள் அந்த கடல் 4-5 கிலோமீட்டர் ஆழமானது என்ற நோக்கத்தில் தேடினாலும்
அங்கே இருந்த ஒரு மலை 2 கிலோமீட்டர் உயரமான வளர்ச்சி உடையதாக இருந்திருந்தால் கடல் கீழில் இருந்த நிலப்பரக்கையில் இருந்த மலை இந்த சோனார் அதில் முட்டுப்பட்டு சேதமடைந்திருந்தது. எனினும் இப்பொழுது புதிய சோனார்கள் புதிய கப்பல்கள் கொண்டு தேடுகின்றனர். குறித்த விமானம் காணாமல் போய் 2 வருடங்கள் நிறைவுக்கு வந்துவிட்ட நிலையில் இந்த விமானத்தினை தேடுவதற்கு செலவழித்த தொகை, தேடுதலுக்கான பயணங்கள், இதற்காகவே இணைந்த நாடுகள் என பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பயனற்று போயிருப்பதாகவே எண்ண தோன்றுகின்றது. இவற்றுக்கெல்லாம் முடிந்த முடிவாக எது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த விடயத்தில் இந்த உலகின் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு புள்ளிக்கு உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த உலகின் தீர்க்கப்படாத கடந்த நூற்றாண்டின் அல்லது இன்றைய தேதியின் அல்லது இனிவரும் காலத்திற்கான ஒரு மர்மமாக கூட இருக்க போகின்றது. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தின் உச்ச வளர்ச்சி கூட உதவாமல் போன ஒரு சம்பவ சாட்சியமாக இருக்க போகின்றது. இந்த 2 வருட தேடுகைக்கு பல நாடுகளும் இணைந்து அந்த $150 மில்லியன் செலவழித்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டன. இந்த நான் குறிப்பிட்டது போன்ற அந்த சோனார் கருவி மூலமாக, கப்பல்களின் மூலமாக இந்த தேடுதலை இதுவரை 1,20,000 சதுர கிலோமீட்டர் கடற்பரப்பு தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விமானம் இந்த இடத்தில் தான் காணாமல் போயிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்ற முக்கிய பிரதேசத்தில் தான் இந்த தேடுதல் நடக்கின்றது. இந்த 239 பயணிகள் என்ன ஆனார்கள் என்பதை கேள்வியாக இருந்தாலும் அவர்கள் மரணம் அடைந்து விட்டதாக கடந்த ஆண்டு உத்தியோகபூர்வமாக மலேசியா அறிவித்து விட்டது. ஆனால் அதனிலும் மேலாக எதற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கேள்வியை விட எவ்வாறு இந்த விமானம் வீழ்த்தப்பட்டது என்பதற்கான விடை அறிதலாகவே இந்த தேடுதல் நடவடிக்கையில் இந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையும் அதீத நம்பிக்கையும் இருப்பதற்கான காரணம் ஏனென்றால் எதிர்காலத்தில் அவ்வாறு மேலும் தவறுகள் இடம்பெறாமல் தவிர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற பிறகு பல மாற்றங்கள் விமானத்துறையில் கொண்டு வரப்பட்டு விட்டன. அந்த ஒவ்வொரு 15 நிமிடமும் விமானம் எங்கே பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தையும் இந்த ரேடார் கண்காணிப்புக்கு மேலாக அவர்கள் அமுல்படுத்தியுள்ளதோடு இந்த விமானத்தின் இந்த கருப்பு பெட்டிகளை கண்டுபிடிக்கும் அந்த சப்த செயற்பாடு, அந்த பின் கன்வர்சல், அது 30 நாட்களுக்குத்தான் சாதாரணமாக கேட்கக்கூடியதாக முன்னர் கருப்பு பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. இப்போதைய கருப்பு பெட்டிகளில் உள்ள அந்த சமிஞ்சை கொடுக்கும் கருவி 90 நாட்களுக்கு இயங்கு சக்தி உள்ளதாக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கடப்பாட்டையும் இந்த இந்த விமான பரப்பு நிறுவனங்கள் அமுல்படுத்த தொடங்கி இருக்கின்றன. அதே போன்று இந்த விமானத்தின் விமானி இழப்பாறுகை அறை என்பது ஆரம்பத்தில் யாருமே நினைக்காத ஒரு காலப்பகுதியில் அது இழப்பாறுகை என்பது அந்த விமானத்தின் பின்பகுதியில் தான் அந்த இடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை கூட மாற்றி அமைத்து இந்த விமான கட்டுப்பாட்டு அறைக்குள்ளேயே அதனை கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த கடலில் இன்னமும் சுமார் 30,000 சதுர கிலோமீட்டர்கள் தேடுதலை மேற்கொள்ள உள்ளது. அதற்காக நான் குறிப்பிட்டது போல இப்பொழுது சீனா கூட ஒரு புதிய கப்பலை அனுப்புகின்றன இந்த ஆஸ்திரேலிய அணியுடன் இணைந்து தேடுவதற்காக. இந்த தேடுதல்கள் ஏதாவது நன்மையை தருமா என்பது மிகவும் விரைவில் தெரிய வந்தாலும் அவ்வாறான ஒரு கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்படாத விடத்து இந்த விமானம் கண்டுபிடிக்கப்படாததாகவே அறிவிக்கப்படலாம். ஒரு உண்மையை தவிர, அதாவது விமானத்தின் அந்த இரட்டை பகுதியின் ஒரு பாகம் ரீஜூனியன் தீவுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது உறுதியாக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விமானம் கடலில் தான் விழுந்தது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது சில வேளைகளில் நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மலேசிய விமானத்தினுடைய விமானி உயிருடன் இருக்கின்றார் என்கின்ற செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னர் வெளிவந்திருந்தது. இது தொடர்பில் இங்கிலாந்து உட்பட்ட பல நாடுகளின் ஊடக அவதானிப்பும் இதன் பக்கம் திரும்பியிருந்தது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், குறிப்பிட்ட இந்த செய்தியானது ஒரு பிரபல்யம் தேடுவதற்கான ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றதை தவிர இதனில் உண்மையிலேயே ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவரின் படத்தை போட்டு இப்படி தாய்வானை சேர்ந்த கிராமவாசிகள் அந்த டான்சி நதி என்கிற நதியில் இந்த விமானம் காணாமல் போன போது இவர் அறிவித்து கிடந்ததாகவும் இவரை தாங்கள் கண்டிடத்துக்கு அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு இவர் 16 மணித்தியாலங்களின் பின்பு சுயநினைவை அடைந்த பொழுதும் இவரால் கலைக்க முடியாதபடியோ அல்லது நினைவுகளுக்கு திரும்பாத முடியாத நிலையோ இருந்ததாக அதனை ஒரு 4
உண்மையுடைய செய்தியாக வெளியிட முயன்றிருந்தாலும் அதனை மலேசிய அரசாங்கம் உடனடியாகவே மறுத்திருந்தது. இந்த விமானம் தொடர்பான சம்பவ இடத்திற்கும் இவர்கள் கூறுகின்ற இடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது போன்ற கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம். விமானம் தொடர்பான எந்த கதை, எந்த ஒரு நிகழ்வாயினும் தாங்கள் அதற்கான விடையை தருவோம் என்று அதன் தொடர்ச்சியாக கூட அவர் அவருடைய பேர் வடிவாக தெரியவிட்டாலும் அவர் ஒரு அந்த ஓங்கு என்று நினைக்கின்றேன். அப்படியான அவர் ஒரு பர்மிய மயன்மார் தேசத்து வேலையாளர், தாய்வானில் இருந்த ஒரு குடிபெறவாளர் என்பதும் அவர் 2013 தாக்குதலுக்கு உள்ளாக்கி, மற்றவர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது எடுக்கப்பட்ட படம் அது என்பதும் பின்னர் நிரூபிக்கப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு கட்டுக்கதையாக இருந்தாலும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், நாங்கள் இதனை முதலேயே குறிப்பிட்டிருந்தோம். இந்த விமானங்கள் அந்த காணாமல் போன பொழுது இந்த விமானத்தின் மறைவிற்கான காரணம் நிச்சயமாக ஒரு தற்கொலை முயற்சியின் அதியுச்ச ஒரு அகோரத்தன்மையாக கொண்ட ஒரு மனிதனால் நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அது உண்மையிலேயே விமானம் கண்டுபிடிக்கப்பட்டால் செய்ய வரும் என்றாலும் அந்த ஒரு காரணத்தை இப்பொழுது பலரும் அதீதமாக நம்புகின்றார்கள். என்று சொன்னால், இந்த கடற்பகுதியில் இந்த விமானம் பரப்புகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த விமானம் தனது தெரியாத பாதையில் இருந்து திரும்பி 8 தடவைகள் இந்த 2 நாடுகள், அதாவது தாய்லாந்து மற்றும் மலேசிய நாட்டு எல்லையை அண்மித்து பறந்திருக்கின்றன. எனவே 8 தடவைகள் 2 நாட்டு எல்லைகளுக்கும் மாறி மாறி பறந்திருக்கின்றது. அதன் காரணம் அங்கு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த 2 நாடுகளுமே நேற்று அந்த நாட்டு விமானம் என்று இருந்தால் அந்த அரிசி வானிலேயே அரிசி பறக்கின்ற பொழுது அவ்வாறு பறந்து அந்த விமானம் இந்த தலைமை விமானியினுடைய மதிவிடம் அமைந்துள்ள அந்த மலேசிய தீவு ஒன்று அந்த தீவை சுற்றியே பிறகு கடற்பகுதிக்கு சென்றிருக்கின்றது. எனவே இந்த விமானி ஒரு கோரமான முடிவுக்கு வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து ஒரு பலமான பொருது நிலையை அல்லது உண்மையாக நிரூபிக்கப்படும் நிலையை அடைந்திருந்தாலும் இந்த விமானத்தின் சேவைகள் கண்டுபிடிக்கப்படும் வரை அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விடும். இது கூட இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இந்த கண்டுபிடி கூட இன்னும் எவ்வளவு காலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது தெரியாத விடயம், அல்லது அது தரவுகளை பெறக்கூடியதாக இருக்குமா என்பது கூட பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். 2013 ஆண்டில் இடம்பெற்ற இந்த மலேசிய விமானம் காணாமல் போனதை தொடர்ந்து பல நினைத்து பார்க்க முடியாத விமான விபத்துக்களை உலகம் சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் உலகினுடைய விமான போக்குவரத்தின் இன்றைய நிலை எப்படி இருக்குது? ஆமாம், இப்பொழுது மீண்டும் வளமைக்கு திரும்புகின்றது. இந்த அந்நிய காலங்களில் உண்மையிலேயே நாங்கள் பார்க்க போனால் அதிக அளவு மக்களை விபத்திற்கு உள்ளாக்கிய ஆண்டாக 2014 ஆண்டு அமைந்திருந்தது. அப்பதன் பொழுது 641 பயணிகள், விமான சிப்பந்திகள் உட்பட 641 பேர் இறந்திருந்தார்கள். ஆனால் அதை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 136 பயணிகள், சிப்பந்திகள் வந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு 4 விமான விபத்துகளில் இது ஒரு பெரிய மாறுதல். அதாவது இது வளமை சராசரி நிலைக்கு விமான விபத்துகளின் நிலை மீள திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த கடந்த 5 வருடங்களுடன் ஒப்பிடுகையில் 2015 ஆண்டில் தான் விமான விபத்து குறைந்ததாக இருக்கின்றது. என்று சொன்னால் அந்த வருடத்திற்குரிய ஒரு அளவீடாக அல்லது அனுமான தொகையாக அஞ்சல் இருக்கின்றதும் கடந்த வாரம் 136 பயணிகள், சிப்பந்திகளை விமான விபத்துக்கள் இறந்திருக்கின்றார்கள். அதை விட கடந்த ஆண்டு நடைபெற்ற விமான விபத்துக்களில் இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது. அந்த டர்போ இன்ஜின் எனப்படுகின்ற அந்த ஜெட் விமானங்கள் விபத்துக்கள் இடம்பெறவில்லை. மாறாக இந்த வெளியிணைப்பு இயந்திரங்களை கொண்ட விமானங்கள் தான் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவே இது ஒரு மாறுதலாக கருதப்படுகின்றது. ஆமாம், இந்த விமான விபத்துக்கள் கடந்த வருடம் குறைந்திருக்கின்றன, இனியும் குறைந்து கொண்டு செல்லும் என நம்புவோம். இதுதான் நாங்கள் நேயர்களுக்கு விட்டு செல்லும் செய்தியாக இருக்க போகின்றது. இதோடு இன்றைய நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி நேயர்களே. நன்றி ஜினேஷ். மற்றொரு நிகழ்ச்சிக்காக சந்திக்கும் வரையில் வணக்கம் நேயர்களே.
லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com